தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லத்தில் காலையில் காவல்துறைகள் அவரை கைது பண்ணுவதற்காக பல நூற்றுக்கணக்கான காவல்துறை நண்பர்களை அழைத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் துணை முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருந்த துணை முதலமைச்சராக இருந்த பொறுப்போடு பணியாற்றியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நேற்று தஞ்சாவூரில் நடந்த விவசாயிகள் போராட்டத்திற்காக கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு காலையில் அராஜகமான போக்கில் காவல்துறை வீட்டிற்குள்ளே சென்று அராஜகமாக அவரை கைது செய்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட 5 தொகுதிகள் பல தொகுதிகளில் இருந்து கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு அவரை பார்த்து அவருக்கு மரியாதை நிமித்தமாக பார்க்க வந்தவர்களை எல்லாம் காவல்துறையினர் அராஜக போக்கில் அவர்களை எல்லாம் அடித்து அவர் ஒருவருக்கு இருதயராஜ் என்பவருக்கு இன்றைக்கு மூக்கு எலும்பு உடைந்து மருத்துவமனையில் இப்போது KL மருத்துவமனையில் தான் மருத்துவ பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு நண்பர் பார்த்திபன் அவருக்கு பெரிய அளவில் கால் போலீஸ் ஷூவோடு சேர்த்து அவரை உதைத்து பெரிய அளவில் ரத்த கட்டி இன்றைக்கு அவருக்கும் மருத்துவ பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொருவர் ஜான்வேல் அவருக்கு கை எலும்பு உடைந்து இன்னைக்கு அவரும் இதே மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஜனநாயகம் இல்லாமல் இந்த நாட்டில் அராஜக போக்கை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்து காவல்துறையின் மூலமாக அனைவரையும் அடக்கி விடலாம், அனைவரையும் பேசுகின்றவர்கள் எல்லாம் ஒடுக்குகின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கண் அசைவில் இன்றைக்கு காவல்துறை நடந்து கொண்டு இருப்பது என்பதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி அவர்களை இன்றைக்கு காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்க தகுந்தது. தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் எல்லாம் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இதற்கு பெரிய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இன்றைக்கு ECR சாலையே பெரிய போக்குவரத்து சமித்து அவரை கைது செய்திருக்கின்றது. சட்டத்தின் முன் நின்று கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் கண்டு அஞ்சாது கழக தலைவர் எப்படி தலைவரை நீ போய் கைதாகு என்று தலைவர் கலைஞர் உத்தரவிட்டாரோ அதே நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன் மகனை காவல்துறை கட்டுப்பட்டு நீ சென்று வா மகனே என்று அனுப்பியிருக்கிறார். சட்டத்தின் முன் நின்று நிச்சயம் சட்டத்திற்கு நாமெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அதை வெல்வோம். சட்டத்தின் முன்னால் அனைத்தையும் நிரூபித்து நிரபராதி என்று வெளியே வருவதற்கான அனைத்து பணிகளும் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பொழுது எதிர்ப்புகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். ஆட்சியின் குறைகளை எடுத்து சொல்வது என்பது ஒரு ஜனநாயக கடமையை அதுவும் குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் ஆற்ற வேண்டும். இதையெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்கள் அது சம்பந்தப்பட்டவர்கள் அதையெல்லாம் உணர்ந்து எங்கெல்லாம் தவறு நடக்கிறது, நமக்கு தெரியாமல் ஒரு முதலமைச்சருக்கு தவறு நடக்கிறதா என்பதை இவர்கள் எல்லாம் பேச விட்டால் தான் அவருக்கு நல்லது. ஆனால் பேச விடாமல் யார் பேசினாலும் அவர்கள் கைதின் மூலமாகவும் சட்டத்தின் முன்னால் பொய்யான தகவல்களை அளித்து ஒரு தவறான கேஸுகளை போட்டு இது மாதிரிலாம் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. தமிழ்நாட்டில் இதுவரை அது மாதிரிலாம் நடந்ததில்லை. பொறுப்புக்கு ஏற்றார் போல் பொறுப்பு வந்த பிறகு பணிவு வர வேண்டும். அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வர வேண்டும் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் கூடுகிறது என்று அறிவிப்பு எல்லாருக்கும் தெரியும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பல கோரிக்கைகளையும் பல பிரச்சனைகளையும் எடுத்து முன்வைக்கின்ற நாளை நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளாத அளவிற்கு இது தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு தவறான செய்தியின் மூலமாக இன்றைக்கு இந்த பணி நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் நாட்டு மக்கள் எல்லாரும் பேசுறாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் இது தேவையா என்று கேள்வியை கேட்கின்ற வகையில் இருக்கிறது.